ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா. பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பழனிவேலுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன சொத்தை சக்திவேல் கொடுக்கக்கூடாதுன்னு முத்துவேல்கிட்ட சண்டை போடுறாரு. சண்டை போடையில் ஏன்டா அப்படியெல்லாம் பேசுகிற, அவனும் நம்ம தம்பி தானடா, அவனுக்கு கொடுக்கணும்லடா அப்படின்னு. அவன் ஒரு ஒட்டுண்ணி, அவனுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும், அவங்க அக்காக்காரம்மா போயிட்டானுங்கன்ட்டு அவங்க அக்கா பின்னாடியே போனவன் தானே அவன் போய் அவங்க வீட்டில் இருந்து புழுக்க வேலை பார்த்ததுக்கு நான் எதுக்கு அவனுக்கு சொத்து தரணுன்னே, அவனுக்கெல்லாம் சொத்து தர முடியாதுன்னே. அப்படி அவனுக்கு சொத்து தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வேணால் ஒரு 2 சென்டோ 3 சென்டோ வேணால் பிச்சை போடுங்க, பிறக்கிட்டு போட்டோம். அதை விட்டுட்டு அவனுக்கெல்லாம் சொத்து தர முடியாதுனே, அவனுக்கு ஒன்றுமே கிடையாதுனே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா பழனிவேல் பொண்டாட்டி சொல்கிறாங்க, பார்த்து பேசுங்க, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு. ஏய், நீ இன்னைக்கு வந்தவ, நீ பேசக்கூடாது அப்படின்னா, அவர் உங்கள் தம்பி, அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தானே ஆகணும். அவன் என் தம்பியாக இருந்தால் அவன் இங்கே இருக்கவே கிடையாது, அவன் இருந்தது வேறு இடத்துல, அவனுக்கு சொத்தே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுகிறாரு. பேச விட்டி அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏண்டா நீ சொத்து கொடுக்க வேணாம், ஆனால் பூர்வீக சொத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பழனிவேலுக்கும் கோமதிக்கும் மட்டும்தான் கொடுப்பேன், அது உனக்கு பங்குலையே. ஆத்தா என்ன பேசுகிறத பார்த்து பேசு, என்ன நான் இவனுக்கே இந்த நாய்க்கே சொத்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல, அவளுக்கு சொத்து தருவேன்ற, நீ பேசுகிறது தப்பாத்தா. நானும் குமார் அண்ணன் 3 பேரும் தான் மாங்குன்னு உழைச்சோம், அதனால் சொத்து பார்த்திங்கன்னா எங்கள் 3 பேர்த்துக்கு தான் அப்படின்னு சொல்லி சண்டை வட்டி நாடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கும் ராஜிக்கும் சண்டை வரும்னு கோமதி ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சமைக்கிற இடத்துக்கு வந்தோடனே 2 பேருமே அக்கா சாரிக்கான்னு இவங்க சொல்லிக்கிட்டாங்க, தங்கச்சி சாரிம்மா அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டாங்க. அப்போ 2 பேருமே ஒற்றுமையாக இருக்கதை பார்த்த கோமதிக்கு மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட நாடகம் முடிஞ்சுச்சு.